அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலன் பார்க்க போகின்றோம். முதலில் பொது பலன் என்னவென்று பார்த்திடலாம். அதற்கான கிரக நிலையும் எப்படிப்பட்ட பலன் தரும் என்று பார்ப்போம். யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்திற்கான நிகழும் கிரக பெயர்ச்சிகளாலும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களே கொண்டு வர போகின்றது. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களின் பெயர்ச்சி பல விதத்தில் 12 ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கவும் போகின்றது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி என்று பார்த்தால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024 மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்படிதாங்க இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி நடக்கின்றது. ஜூலை மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகளாலும் யோகங்களாலும் சில ராசிகளுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கான இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்த்திடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 10வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மதிப்புமிக்க அனுபவத்தை தரப்போகின்றது. உண்மை நிலை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள். நீங்கள் முக்கிய முடிவுகளையும் எடுத்து விடுவீர்கள் மற்றும் முக்கியமான வேலைகளையும் செய்து அதில் நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள். இதனால் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவடையும். உங்களை கவனித்துக் கொள்வதன் மூலமும் சூழ்நிலைக்கு ஏற்ப கவனமாக செயல்படுவதன் மூலமும் நீங்கள் ஒரு நல்ல குணத்தையும் உருவாக்கப் போகின்றீர்கள். உங்கள் பணியிடத்தில் உங்களின் ஆதிக்கமும் நிலைநாட்டப்படும். நீங்கள் தொழில் நடத்தி வருபவராக இருந்தால் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 7வது வீட்டில் வக்கர நிலையில் இருக்கின்றார். இது உங்கள் வேலையில் தீவிர ஆர்வத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்கள் வேலையை பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பீர்கள் மற்றும் பெரிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு 5வது வீட்டில் முழுமையாக காட்சியளிக்கின்றார். இதன் காரணமாக மிகவும் உங்கள் கல்வி மிகச்சரியாக படிப்பீர்கள். உங்கள் கவனம் எதிலும் சிதறாமல் படிப்பில் அதிக கவனம் செலுத்த முடியும். 4ஆம் இடமான செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான மாத தொடக்கத்தில் 9ஆம் வீட்டில் பெயர்ச்சியாவதால் குடும்ப சொத்துகள் உயரும். நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த சொத்து மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த நிலைமையும் இந்த மாதத்தில் முன்னேறிவிடும். நீங்கள் யாராவது காதலித்து இருந்தால் இந்த மாதத்தில் ஆரம்பம் உங்களுக்கு அன்பின் மிக அழகான தருணங்களை பரிசாக அளிக்கும். சுக்கிரனின் கிரகத்தின் அம்சம் உங்களுக்கு 5வது வீட்டை அன்பால் உங்களை நினைக்கப் போகின்றது. உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே உள்ள அனைத்து நல்லுறவும் இனிதாக நடைபெறும். உங்களை சுற்றிலும் விசித்திரமான மகிழ்ச்சியான அனுபவமான சூழ்நிலை உருவாகும். புதன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு செலவுகளை அதிகரிப்பதால் பெரும்பங்கு வகிக்கும். குறிப்பாக உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செலவழிப்பீர்கள் மற்றும் ஒரு பகுதியை உங்கள் வணிகத்திற்கும் செலவிடுவீர்கள். ஆனால் சூரியன் மற்றும் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமைந்திருப்பது உங்கள் வருமானத்தையும் அதிகரிப்பதால் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் பெயர்ச்சியாவதால் உணவுப் பொருட்கள் தொடர்பான உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரலாம். எரிச்சலை உண்டாக்கும். உங்கள் உணவில் ஏறத்தாழ மற்றும் ஊட்டச்சத்து இல்லாமை மற்றும் பழமையான அல்லது கனமான உணவை உண்பதன் மூலம் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும்.
உங்களுடைய உணவு பழக்கத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். உங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், காதலர்கள் தங்கள் உறவில் கவனமாக செயல்பட வேண்டும். உங்கள் அனைத்து நடவடிக்கையிலும் நீங்கள் கவனமுடன் நடந்து கொள்வதன் மூலம் உறவில் இடைவெளியை தவிர்க்க முடியும். உங்கள் காதல் விஷயங்களில் நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுங்கள். உங்களின் தனிப்பட்ட விவரங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருங்கள். காதல் உறவுகளில் காணப்படும் சிக்கல்களை காரணமாக உங்கள் பணியில் கவனம் செலுத்த முடியாமலும் போகலாம். உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் நீங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய தொழில் உங்களுக்கு நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். வெளிநாடுகள் மூலம் பணமும் வந்து சேரும். உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த குறுகிய பயணங்களும் துணை புரியலாம். உங்கள் இளைய உடன்பிறந்தவர்களின் திருமண செலவுகள் ஏற்படக்கூடும். இந்த சுப செலவுகளுக்கு உங்களையும் திருப்தியளிக்கும். இருப்பினும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தந்தை மற்றும் தந்தை வயதை ஒத்த நபர்களின் உடல்நல பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்திற்கு அனுகூலமான மாதமாக இருக்கும். உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் முன்னேற்றமும் காண்பீர்கள். பணியிடத்தில் எதிரிகளை வெல்லும் வலிமையும் நம்பிக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். கஷ்டங்களையும் சமாளிப்பீர்கள். உங்களுக்கு திருப்திகரமான பணியும் புரிவீர்கள். உங்கள் வேலையில் நீங்கள் சாதனைகளை படைத்து உயர்ந்த பதவிக்கும் செல்வீர்கள். உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் இருக்கும். தொழில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் சார்ந்த முடிவுகளை நீங்களே எடுப்பதுதான் நல்லது. மற்றவர்களை சார்ந்து இருக்காதீர்கள். தொழிலில் நஷ்டத்தை தவிர்க்க உங்கள் திட்டங்கள் 1க்கு 2 முறை ஆராய்ந்து பார்த்து செயல்படுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், முழங்கால், மூட்டுகள், கால்கள், வயிறு மற்றும் முதுகுத்தண்டு தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருந்து மீள்வதற்கு ஜூலை மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் சிம்மராசி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அனுகூலமாக இருக்கும். ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சிறப்புடன் செயல்பட்டு தங்கள் இலக்குகளை அடைந்து பெரிய முன்னேற்றமும் காண்பீர்கள். கல்வி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர்வுக்கு வந்துவிடும். உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஞாயிற்றுக்கிழமை காலையில் உணவு உண்பதற்கு முன் ஆள்காட்டி விரலில் ருபிக்கல் மோதிரத்தை அணிய வேண்டும். அதுவே உங்களின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும்.